வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். மத்திய அரசு நவோதயா பள்ளிகள கொண்டு வர்றதுக்கு அரும்பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய மோடி வந்ததுலேருந்தே தீவிரமா இதில வந்து எல்லா இந்தியா முழுக்க பரவலா கொண்டு வரணும் அப்படின்ற மாரி தீவிரமா இருக்காங்க. ஆனா, எந்த மாநில சர்க்கார் பெரும்பாலும் தமிழ்நாடு, மேற்கு வங்காளம்லாம் ஒத்துக்கிறவே இல்ல. இப்பத்தே சமீப காலமாத்தே மேற்கு வங்காளம் கூட ஒத்துக்கிட்டாங்க. முன்னாடியெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா, விழுந்து மகாலிங்கம் பண்டார் மாரி விழுந்து படுத்துக்கிறாய்ங்க. நான் ஒத்துக்கிறவே போறதே இல்ல அப்படின்னு கோர்ட் அதாவது கன்னியாகுமரியை சேர்ந்த கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு அமைப்பு கூட மகாசபைன்னு ஒரு அமைப்பு கூட இங்க நவோதயா பள்ளிக்கு வேணும்னு அவங்க ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறாங்க அவங்க. போய் கோர்ட் ஏற்கனவே இந்த பள்ளிகள திறங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாநிலத்தில இருமொழி கொள்கை இருக்கு. இருமொழி கொள்கை அழிஞ்சு போகும் அப்படின்னு இவங்க தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி காலத்துல இருந்து இந்த தர்க்கம் நடந்துகிட்டே இருக்கு. இதுல என்ன பிரச்சனை அவங்க நினைக்கிறாங்கன்னா, ஒரு பிரச்சனை இருமொழி கொள்கை அண்ணாதுரை காலத்துல இருந்தே இருக்கே. இத நீக்குனோம்னா நமக்கு நம்ம மேல பாய்ஞ்சிருவாங்களோ நாட்டு மக்கள் ஊரா. எப்படி தமிழ் அழிக்க போறேன், தமிழ் அழிக்க போறேன்னு இதே பேசும் பொருளாகி நம்மள குளோஸ் பண்ணி விட்டாங்கன்னா அரசியல்ல இருந்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டுதான் இது வரைக்கும் எவ்வளவு சொன்னாலும் அவங்க புரியவே மாட்டேங்கிறாங்க. யாரு திமுக புரிய மாட்டேங்கிறாங்க, அதிமுக புரிய மாட்டேங்கிறாங்க. இது இருந்தாத்தே அவங்களுக்கு பலம்னு வேற நினைக்கிறாங்க. இருமொழி கொள்கையில தான் நமக்கு பலம் கிடைக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு அரசியல் ரீதியா அவங்க மாணவ நலனை பார்க்காம அவங்களுக்கு உண்டான தமிழ் தமிழ் கலாச்சாரம் அந்த கலாச்சாரம் இங்க வந்துடும், இந்த கலாச்சாரம் அங்கே போயிடும், ஏதாவது ஒரு நொண்டிச்சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எந்த விஷயத்தையும் பறந்துபட்டு விசாரிக்கிறதும் இல்ல, ஏத்துக்கிறதும் இல்ல. ஒரே நோக்கம் தான், இந்தி தமிழ் அழிஞ்சு போகும். அது வர்றதால தமிழ் அழிஞ்சு போகும். இதை வச்சே வண்டியை ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு சர்க்கார் எப்பவுமே. அண்ணாதுறையில இருந்து கொண்டு வந்து அண்ணாதுறை வந்துதான் இந்த நாடை முக்காவாசி கெடுத்ததே. முக்காவாசி 85% கெடுத்தது நாடா அண்ணாதுறை தான். அதான் இன்னைக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டே போக முடியாது. இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு என்னன்னா, நவோதயாக்களை ஏன் கொண்டு வர முடியல, ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீன்னு கோர்ட் வந்து சமீபத்துல கூட ரொம்ப ரொம்ப கரெக்டான கேள்வியை கேட்டாங்க. இல்ல தமிழ் அழிஞ்சு போகும், கவர்மெண்ட் சொல்ல தமிழ் அழிஞ்சு போகும். சரி, அது ஏன் தமிழ் அழியுது? இல்ல ஹிந்தி கத்துக்கிறாங்க, எண்ணிக்கை கூடிரும், அதனால தமிழ் அழிஞ்சு போகும். இல்ல அங்கேயும் தமிழ் பாடம் தானே இருக்கு, அங்கேயும் 8வது வரைக்கும் கட்டாயம் தமிழ் பாடம் தானே இருக்கு. 8வதுக்கு மேல தானே மற்ற விஷயங்கள், அதுவும் அப்பவும் தமிழ் இருக்கும். ஹிந்தி கத்துக்கிறனா கத்துக்கலாம், சமஸ்கிருதம் கத்துக்கிறனா கத்துக்கலாம், அப்படி தானே அப்புறம் வருது அப்படின்னு கேட்டாலும் இல்ல சரியா வராது. ஒரே பட்சம் பேசுறாங்க. தமிழ்நாடு கல்வித்துறையில இருந்து தமிழ்நாடு கொள்கை முடிவே இதுதான் அப்படின்னு ஒரே பிடிவாதத்துல இருக்காங்க. அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, சமீபத்துல ஒரு நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாவட்டத்துக்கு 2 பள்ளி தொடங்கணும்னு சட்டம் போட்டிருக்காங்க. இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துக்கு 2 கல்வி. அதுல 2 பள்ளிக்கூடம். 2 பள்ளிக்கூடத்திலே முக்கியமான கோரிக்கை, கிராமப்புற மாணவர்களுக்கு தான் முழுக்க முழுக்க வாய்ப்பு. அதுலயும் பரீட்சை வைக்கிறாங்க. அதுல 800 பேர் கட்டாயம் அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவர் சேர்க்கை 800 பேர். ஆக சிவகங்கை மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சேர்த்தா 1600 பேரு பக்காவான கல்வி பெறாங்க. ரொம்ப உயர்வான கல்வியை பெறாங்க. அப்ப உயர்வான கல்வியை பெற்றவங்க தான் நீட்ல அதிகமான பேர் பாஸ் ஆகுறதா வேற சொல்றாங்க. கிராமப்புற மாணவர்கிட்ட ஏற்கனவே 7.5 கோட்டாலாம் இருக்கு டாட்டு சீட்டு. ஆனா இதுல கூடுதலான ஒரு வாய்ப்பு வரும்போது ஏன் நீங்க தடுக்கிறீங்க? என்ன காரணம் சொல்லுங்க? ஏன்னா தமிழ் இதே சொல்லிக்கிட்டே இருந்தா அப்ப முடிவு தான். என்னைக்கு தமிழை விடவே மாட்டீங்க. என்னைக்கு இருந்தும் ஹிந்தி கத்துக்கிற விடவே மாட்டீங்களா? அப்ப தனியார் பள்ளிக்கூடம் பூரா கற்றுக் கொடுக்குறேன், அதுக்கு நீ என்ன நடவடிக்கை எடுக்கிற? தனியார் பள்ளிக்கூடம் கத்துக் கொடுக்குறான்ல, அதுக்கு ஏன் உன் மாநிலத்தை தான் கற்றுக் கொடுக்குறேன்? குமரியில இருந்து மெட்ராஸ் வரைக்கும் ஓ மாநிலத்துக்குள்ள தானே கத்துக் கொடுக்குறேன். ஏன் மாநிலத்துக்குள்ள யாருமே கத்தே கொடுக்க கூடாதுன்னு உத்தரவு போடுறியா நீ? உத்தரவு போட முடியல உன்னால. என்ன காரணம்? என்ன காரணம்? நீ அனுமதி கொடுத்துருக்க, நீ என்னென்ன மொழி கத்துக்கலாம் அப்படின்னு அவன்ட்டு நீ எக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டுருக்க. அதனால கையெழுத்து போட்டு, அதனால நீ ஒன்னும் அவன்கிட்ட பேச முடியல. நீ கையெழுத்து போடும்போது என்ன செய்யணும்? ஹிந்தி கட்டாயம் கத்துக் கொடுக்க கூடாது. தமிழையும் தவிர இங்கிலீஷை தவிர வேற எந்த மொழியும் கத்துக்க கூடாது. அப்படின்னா நான் உனக்கு அனுமதி தரேன். இல்லைன்னா உனக்கு அனுமதி தர மாட்டேன்னு உன்னால சொல்ல முடியல. அப்புறம் ஏன் மாணவர்கள் தனியார் பள்ளிக்கூடத்துல பண வசதி இருக்கு ஹிந்தி கத்துக்கிறேன், ஏன் வேற சீன மொழி கத்துக்கிறேன், பிரெஞ்சு கத்துக்கிறேன், பிரெஞ்சுக்கு என்னென்ன மொழி அவன் கத்துக்கிறேன், அவனுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்குறான், விசித்திரமா அவன் காசை வாங்குறதுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கும் பூரா அதுக்கு வாத்தியார் போட்டு சொல்லிக் கொடுத்துறேன். ஆனா அரசு பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு இல்லாதவனுக்கு, கிராமப்புறத்துல வாழ்றவனுக்கு கூலி வேலை, கம்மா வேலை, இந்த மாதிரியான அன்றாடங்காட்சிகளுக்கு சாதாரண மக்களால பெரிய கல்வியை பெற முடியல. பறந்துபட்ட கல்வியை 4 மொழி கல்வி 3 மொழி கல்வியை பெற முடியல. இப்ப அதுக்கு நீங்க தடையா நிக்கிறீங்க. ஏன் நீங்க தடையா நிக்கிறீங்க? மாணவர்கள் வந்து எதை படிக்கணும், எதை படிக்க கூடாது அப்படின்னு பெற்றோர் முடிவு செய்யணும். நீதிமன்றம் சொன்னது நீ முடிவு பண்ணக்கூடாது. நீ அதை சாப்பிடு, இதை சாப்பிடு, இதை இங்கே போகாது, அங்கே இதை சொல்லக்கூடாது. நீயே எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணிட்டா அவனுடைய அறிவுதான் என்ன? நீ பார்க்க வேணாமா? அவன் எதுக்குத்தான் பிறந்திருக்கானா தெரிய வேணாமா? இதைத்தான் படிக்கணும், நீ இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாது. அப்ப நீ என்ன உத்தரவு போடுறது? நீதிமன்றம் அழகா கேட்டாங்க கேள்வி. அதுக்கு பதிலே சொல்றாங்க, இல்ல 2 வார வாய்தா வேணும், 3 வார வாய்தா வேணும் அப்படி கேட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. தமிழ்ல அழியுது அப்படிங்கிறதுல சில விஷயங்கள்ல ஏத்துக்கிட்டு தான் போகணும். நம்மளும் தமிழ் அழியல, தமிழ் கொஞ்சம் கத்துக்கிறதுல கொஞ்சம் கம்மியாவது குறையுதுன்னு தான் ஏத்துக்கிறோம். நம்ம எடுத்துக்கிறோம். வேற மொழி கத்துக்கிற போது இன்னொரு மொழி அதுல கொஞ்சம் ஆர்வம் இல்லாம கூட இருக்கலாம், அல்ல ஆர்வத்தோட இருக்கலாம், அல்ல முழுசா கூட இருக்கலாம். இதை வச்சுக்கிட்டே நம்ம காலம் முழுக்க போட முடியாதுல்ல. இதை வச்சுக்கிட்டே பறந்துவிட்ட உலகத்துல கூடுதலான 4 தகுதி வேணும்ல. கூடுதலா 2 மொழி கத்துக்கிட்டா தானே பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், பல இடங்களுக்கு போகலாம், வரலாம், பல தொழில் பண்ணலாம். இப்படி பல விஷயம் இருக்குல்ல.
ராமேஸ்வரத்துல அயோத்தியில இருந்து வெளியிடங்கள்ல இருந்து பல ஸ்டேட்ல இருந்து ராமேஸ்வரம் வர்றவனுக்கு செத்தே போறேன். மொழி தெரியாம ஹோட்டல்ல பில்லு கூட போடுறாங்க, காசு கூட கேட்கிறேன், தண்ணின்னா அவன் சொல்ல தெரியல. ராமேஸ்வரத்துல போனா பட்ட பகல்ல புடுங்குறேன் அவங்கள போட்டு. கொள்ளை அடிக்கிறேன். கொள்ளை அடிக்கிறேன். அப்படியே இந்திக்காரன் வந்து இறங்கிட்டா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2000 பேர் வர்றேன் ராமேஸ்வரம் கோயிலுக்கு. 2000 பேர்த்தையும் ஓப்பனாவே மல்லு கட்டி வாங்குறேன். 5000 10,000 வாங்குறேன். அங்க உள்ள ராமேஸ்வரம் கோயில்ல இருக்கேன் பூராமே. தண்ணி ஊத்துறதுக்கு இவ்வளவுன்னு வாங்குறேன். ஆளை கையோட கூட்டி போறேன். காசு குண்ட கூட பறிக்கிறேன். என்ன காரணம்னா, அவனுக்கு பேசுறவனுக்கு தண்ணி ஊத்துறவனுக்கு மொழி தெரியுது, ஹிந்தி தெரியுது. ஆனா நமக்கு அந்த மாநிலத்துல இருக்க நமக்கு மொழி தெரியல. அப்படித்தான் போட்டு வச்சிருக்கேன். காசு வாங்குறதுக்கு நான் ஹிந்தி கத்துக்கிறேன், ஹிந்தி பேசுறேன். எல்லாம் அங்கே போயிட்டு வந்திருக்கலாம். எப்படியோ ஊத்து தண்ணியை ராமேஸ்வரம் கோயில்ல எவன் போடுங்கன்னா பூராத்துக்கு ஹிந்தி தெரியும். ஹிந்தி தெரியுது எதுக்கு? காசு வாங்குறது கத்து வச்சிருக்கேன். குண்ட குண்ட காசு வாங்குற கத்து வச்சிருக்கேன். நம்மளாம் பக்கு பக்குன்னு முடிக்க வேண்டியது. அப்ப எல்லா இடத்துக்கு இருந்தா அந்த காசு பறிக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கம்மியாகும்ல. நம்மளும் தெரிஞ்சுக்கலாம், அவனும் தெரிஞ்சுக்கலாம். அவன் என்ன சொல்றேன்? இல்ல இல்ல அது சரியா வராது. மாநில சர்க்கார் சொல்ல இல்ல இல்ல அதெல்லாம் சரியா வராது. இந்திய கத்தே கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரே பேச்சு தான் பேசிட்டே இருக்கேன். எய்ம்ஸ் மருத்துவமனை இருக்குல்ல, எய்ம்ஸ் மருத்துவமனை ஏன் மத்திய சர்க்கார் கொண்டு வரும்போது நீ ஏன் மத்திய எதுக்கல? ஏன் கூடுதலா எய்ம்ஸ் எங்க மாவட்டத்துக்கு வேணும், உங்க மாவட்டத்துக்கு நீ ஏன் மல்லு கட்டுற? என்ன காரணம்? பூராமே எல்லா செலவுமே மத்திய சர்க்கார். வெறும் 10 ரூபா தான். வெறும் 10 ரூபா தான் பேஷண்ட்டுக்கு செலவே. பூரா செலவு உயர்ந்த மருத்துவம் கிடைக்குது இங்க. அது மாதிரி உயர்ந்த கல்வி கிடைக்கும்போது நவே நீ ஏன் ஏத்துக்கிற மாட்டேங்கிறீங்க? ஏத்துக்கிறோம், எல்லா செலவும் ஏத்துக்கிறேன். ஒத்த ரூபா அவனுக்கு கிடையாது செலவு கிடையாது. மாணவருக்கு ஒத்த ரூபா செலவு கிடையாதுயா. அங்கேயே சாப்பாடு, அங்கேயே தங்கல், அங்கேயே ட்ரெஸ், எல்லா விஷயமே அவனே பண்ணிடுறான். மத்திய கவர்மெண்ட் பண்ணி. ஆக ஒரு மாவட்டத்துக்கு வருஷத்துக்கு 1600 பேர் தரமான கல்வியை பெறேன். எப்படி? வெளிநாட்டுல இருந்து நீங்க கத்துக்கிட்ட கல்வி மாதிரி பெறேன். இந்த 1600 பேரும் ஒரு மாவட்டத்துல உடிக்கிற நுடிக்கிற. இதுக்கு தக்க நீங்க கத்துக் கொடுக்க மாட்டீங்க. இப்ப பிரச்சனை இது. இதுக்கு நிகராக கத்துக் கொடுக்க மாட்டேங்கிற. நீயும் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிற. இதுக்கு முடிவு என்ன? எல்லா அரசியல் கட்சிக்காரும் ஒண்ணா சேர்ந்துக்கிறேன். 67 இருந்து 57 67 எல்லா கட்சிக்காரும் ஒரே மாதிரி தான். இப்ப விஷயம் வந்திருக்காரு. இவரும் மல்லடிக்கிறாரு. ஆத்திரத்தை நான் ஒத்துக்கிற மாட்டேன். இந்தி கத்துக்க ஒத்துக்கிற மாட்டேன். அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். இதுக்கு ஒத்துக்கிற மாட்டேன். எதையா ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் கேட்கிறேன், ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். ஆட்சி மாறிடுச்சு. உங்க அறிவுக்கு தான் வேலை செய்யணும். உங்க அறிவு உங்களுக்கு உள்ள திட்டத்தை தான் வேலை செய்யணும். ஏற்கனவே அந்த ஆட்சிக்காரை இதை செஞ்சா இந்த ஆட்சிக்காரை செய்யக்கூடாது. நம்ம சட்டம் கிட்ட இருக்கா? நான் கேட்கிறேன். சட்டம் கிட்ட என்ன இருக்கான்னு கேட்கிறேன். உயர்வான கல்வி கிடைக்கும்போது நமக்கு மாணவர் தானே, தமிழ்நாடுக்காரர் தானே படிக்கிறேன். அவனுடைய வாய்ப்பு மறுக்கப்படுது இல்லையா? இல்ல 28 ஸ்டேட்டு பூரா பேர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லா பேரும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாடு மட்டும் ஒரு காம்பவுண்ட் போட்ட மாதிரி இங்க எதையுமே படிக்க கூடாதுங்கிறேன். இந்தியே படிக்கவே கூடாதுங்கிறேன். இங்க படிச்சா இங்க ஆனா எல்லாரும் இந்தி படிச்சுட்டே இருக்கேன் பாத்துக்க. எல்லா மாணவர்களும் இந்தி பேசுறேன். பள்ளிக்கூடத்துல அரசு பள்ளிக்கூடத்துல மாணவர்கள் மட்டும் பேச முடியல. கிராமப்புறத்துல இருக்க மட்டும் பேச முடியல. அவனுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு தடுக்கப்படுது. இது ஏன் தடுக்கிறேங்கிற நீ? அவனே வந்து வா வா படி, வா எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், சாப்பாடு நான் தர்றேன், ட்ரெஸ் நான் தர்றேன், தங்குறதுக்கு இடம் தர்றேன், நீயே இங்கே படி, இங்கே எல்லாமே பண்ணிக்கன்னு அவன் சொல்றேன். அதுவும் கூடாதுங்கிறேன். எல்லா வகையிலையுமே முட்டுக்கட்டை போட்டு அங்கே போட்டு இங்கே போட்டு கடைசியில பார்த்தா மாணவருடைய பறந்துபட்ட கல்வியை சேகரிச்சு அவனால வாழ்க்கையை முன்னேறது வாய்ப்பு இங்க தங்கு தடையாவே இருக்கே நீங்களே. அதனால விஜயுடைய சர்க்காருக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், அவங்க அவங்க தடை பண்ணிட்டாங்கிறதுக்காக நீங்க அதை மறுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு எது சரியா இருக்கோ அதை பண்ணித்தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. பறந்துபட்ட உலகத்துல 10 மொழி சமஸ்கிருதம் கத்துக்கிட்டா என்னப்ப? கத்துக்கிட்டா என்னையாப்ப? ஹிந்தி கத்துக்கிட்டா என்னையாப்ப? பிரெஞ்சு கத்துக்கிட்டா என்னையா? சீன மொழி கத்துக்கிட்டா எதை கத்துக்கிட்டா நமக்கு என்னையா? மாணவருக்கு கூடுதலான தகுதி கல்வி அறிவு வேணும்யா. இதை விட்டுட்டு இதை கத்துக்கிறது இதெல்லாம் தப்பு. இதான் இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது. இந்தியாவில் எல்லா மாநிலமும் ஏத்துக்கிட்டேன். தமிழ்நாடு மட்டும்தான் தேவையில்லாம சும்மா வரட்டு கௌரவம் பிடிச்சிக்கிட்டு தண்ணி இல்லாம செத்து போக பாத்துக்க.